அந்த ஃபேன் சுவிட்ச் போடு, சீக்கிரம் ஆயிட்டோம். என்ன நான் ஃபேன் சுவிட்ச் போடணுமா? என்ன தைரியம் இருந்தா எனக்கு வேலை வைப்ப? என்ன மிரட்டுறா? யோ மாமா, மாப்பிள்ள என் பொண்ணு மாதிரி ஒரு அடக்கொடுக்கமான பொண்ணை இந்த ஊர்லயே பார்க்க முடியாது. எப்படிப்பட்ட வரிகள்! கட்டின பொண்டாட்டிக்கு வேலை வைக்கிற நீ எல்லாம் ஒரு மனுஷனா? மாப்பிள்ள மரியாதைக்கு மறு உருவம்னா யாருன்னு தெரியுமா? யாரு மாமா? என் பொண்ணுதான். நீ மட்டும் என் கையில கிடைச்ச போன போடுவோம். சொல்லுங்க மாப்பிள்ள. ஐயோ மாமா, என்னையே பொண்ணு பத்தி வச்சிருக்க? வீட்டுல ஒரு வேலை செய்ய மாட்டா. பொண்ணு பார்க்க வந்தப்ப அவளை பத்தி என்னமா சொன்ன? எப்படி ரிவர்ஸ்ல இருக்கு? மாப்பிள்ள பொண்ணுக்குன்னா இப்படிதான் மாப்பிள்ள. ஆரம்பத்துல நம்ம வெளியே கொண்டு வந்துடணும், இல்லைன்னா நம்ம தலைமையிலேயே உட்காந்துக்குவாங்க. இப்போ என்கிட்ட சொன்ன மாதிரி ஊருக்குள்ள யார்ட்ட சொல்லிட்டு இருக்காதீங்க, அப்புறம் அவங்க மேல இருக்கிற மரியாதையே போயிடும். அப்போ ஊருக்குள்ள எல்லாரும் அவங்க ஒய்ஃபை மிரட்டி தான் வச்சிருக்காங்களா? இந்த ஒரே ஒரு மாப்பை சீதனமா கொண்டு வந்துட்டு என்ன மிரட்டுறாயா? இந்த காலத்து பசங்க என்ன வீட்டில் பொண்டாட்டிக்கு வேலை செஞ்சு கொடுத்தா 4 செவத்துக்குள்ளே முடிச்சுக்குங்கப்பா. அதை விட்டுட்டு ஃபோன் பண்ணிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறானுங்க. நாங்களும் யார்ட்ட சொல்கிறோமா?